ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை பிப்ரவரி 24 மாசி மாத அஷ்டமி. பைரவரின் சக்தி பூமியில் மிக அதிகமாக இறங்கக்கூடிய ஒரு திதியாக நாளை நாளானது இருக்கும். இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகின்ற இந்த ஒரே ஒரு பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணத்தடைகள், கடன் சுமைகள், வேலைக்கான தடைகள், எதிர்ப்பு சக்திகள் எல்லாவற்றையும் இம்மிடத்தில் மாற்றிவிடும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். முதல்ல இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அஷ்டமியின் சிறப்பு. பக்தர்களே, அஷ்டமி என்பது காலபைரவரின் விருப்பத்திற்குரிய ஒரு நாள். மாசி மாத அஷ்டமி அதில் மிகப்பெரிய ஒரு சக்தியானது நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த ஒரு நாளில் உங்கள் மீது இருந்த கெட்ட பார்வைகளானது கலைந்துவிடும். வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நின்று சமநிலையானது ஏற்படும். பண வாய்ப்புகள் தானாகவே உங்களை வந்து சேரும். கடன் அழுத்தங்களானது குறைய ஆரம்பிக்கும். வேலை இழப்பு இருந்தால் வேலையானது கிடைக்கும். நம்பிக்கை மீண்டும் உங்களுக்கு உருவாகும். நாளை மாலை 5:30க்கு பிறகு பைரவரின் சக்தியானது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எனவே அந்த ஒரு நேரத்துல நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்வது உங்களுக்கு இன்னும் சிறப்பு. இந்த பரிகாரத்தோட சக்தி என்ன தெரியுமா? நாளை நீங்க செய்ய போகின்ற அந்த ஒரு பரிகாரம் ஒரு ரகசியமானது. பைரவரின் கருப்பு சக்தியை நேரடியாக உங்களுடைய வீட்டில் நிறுத்தக்கூடிய ஒரு முறை. இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது பைரவருக்கு மிக பிரியமான ஒன்றாக கருதப்படும். அதனை நீங்கள் தாங்கி வைத்து வீட்டில் பாதுகாப்பு, பணவரவு, கடன் தீர்வு அனைத்தையும் உங்களால் கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயலாக இருக்கும். நாளை நீங்கள் இந்த செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு தேவையான முக்கியமான பொருட்கள். முதலாவதாக தேவையான பொருட்கள் கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு இருந்தாலும் போதும். சிறிய ஒரே ஒரு வெள்ளை துணி, ஒரு சிவப்பு நூல், ஒரு எலுமிச்சை பழம், சிறிதளவுக்கு நெய், தீபத்துக்கு ஒரே ஒரு மண் விளக்கு மட்டும் ஏற்றுவதற்கு, ஒரு தீபத்திற்கு தீபம் ஏற்ற ஒரு மண் அகல் விளக்கு. அடுத்ததாக ஒரே ஒரு ஜெபமாலை, அதை விருப்பம் இருந்தால் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பைரவரின் புகைப்படம், இது மட்டும் இருந்தாலே போதுமானும். இந்த 8 பொருட்களும் இருந்தால் நாளை நாளில் பைரவரின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மாலை நேர பரிகாரத்தை எப்படி தெரியுமா ஆரம்பிக்கணும்? ஆரம்பம், சுத்தம், அதனுடன் தயார் செய்வது, இந்த ரெண்டையும் பத்தி முழுமையாக பார்க்கலாம். மாலை 5:30க்கு பிறகு குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும். முதலில் வீட்டின் வடகிழக்கு மூலையை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். பைரவரின் படத்தை வைத்துக் கொள்ளுங்கள். பைரவரின் படம் இல்லை என்று கூறுபவர்கள் போனிலாவது பைரவரோட உருவக படத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன்பு ஒரே ஒரு சிறிய தீபத்தை நீங்க ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு சிறிய தடவி தீபத்தை மட்டும் ஏற்றிக்கொள்ள வேண்டும். கல்லுப்பை எடுத்து கட்டக்கூடிய ஒரு முறை. ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். அதை உங்களுடைய 2 கைகளுக்கும் இடையில் வைத்து சிறிது வெப்பமாக்கும்படி வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக ஓம் கிரீம் கால பைரவாய நமக அப்படின்னு 11 முறைகள் கல்லுப்பை உங்களுடைய 2 உள்ளங்கைகளிலும் வைத்துக் கொண்டு கூற வேண்டும். அடுத்ததாக இப்போது அதை வெள்ளை துணியில் வைத்து விடுங்கள். சிவப்பு நூலால் மூட்டையாக நெருக்கமாக கட்டி விடுங்கள். அடுத்ததாக அந்த மூட்டை உங்களுடைய நெற்றியில் 3 வினாடிகள் வைத்து ஆசீர்வாதமாக நீங்க உணருங்கள். பைரவரை நினைத்து இதனை 3 வினாடிகள் மட்டும் உங்களுடைய நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பீரோவில் வைக்கக்கூடிய ஒரு ரகசியம். இந்த கட்டப்பட்ட மூட்டையை உங்களுடைய வீட்டோட பீரோவில் நீங்க பணம் வைத்திருக்கக்கூடிய பகுதிகளை வைக்கலாம். இதை வைப்பதனால் பணமானது வெளியேறமாக பத்திரமாக இருக்கும். பண வரவானது துவங்கும். கடன் கொடுத்தவர்கள் திரும்ப உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க. புதிய பணத்திற்கான ஒரு வாய்ப்பானது கிடைக்கும். இதனால நீங்க பீரோவில் இதனை வைத்து விடுங்கள். அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்னா, மண் விளக்கில் நெய்யை ஊற்றிக்கொள்ளுங்கள். ஒரு பருத்தி தீப்பெட்டியை வைத்து ஏற்ற வேண்டும். தீபத்தை ஏற்றும் பொழுது ஓம் கால பைரவராய நமகா தீபம் சமர்ப்பயாமி அப்படின்னு கூறிக்கொண்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். அந்த எலுமிச்சம் பழத்தையும் நீங்க அந்த கல்லுப்பு வைக்கக்கூடிய அருகிலேயே அந்த எலுமிச்சை பழத்தையும் வைத்து விடுங்கள். அதுவானது போதுமானது. இந்த மூட்டை பீரோவில் வைக்கப்பட்டதும் உங்களுடைய வாழ்க்கையில பணத்தடையானது திறந்து ஒரு நல்ல ஒரு நன்மைகளானது ஏற்படும். எதிர்பாராத பணம் உங்களுடைய கையை தேடி வரும். முதலீடு இருந்தால் லாபமானது உங்களுக்கு உருவாகும். நல்ல வேலை வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரம் செலுத்து எல்லா பக்கத்திலும் பண ஓட்டமானது அதிகரிக்கும். இந்த ஒரு பரிகாரம் கடன் சக்தியை முழுவதுமாக நசுக்கி கடன் கொடுத்தவர்கள் அழுத்தம் விடமாட்டார்கள். வேண்டாத செலவுகளானது குறைத்து திடீர் லாபத்தை ஏற்படுத்தி புதிய வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கடன்கள் கட்ட தன்னாலேயே வழிகளானது இருக்கும். நீங்கள் என்ன முடியுமா என்று நினைத்திருந்தால் இதன் பின்பு நான் முடிக்கிறேன் என்ற உணர்வானது உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு செயலாக இருக்கும். எனவே இதனை மட்டும் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். எனவே மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.